அடுத்ததாக திருமணத்திற்கு குத்துபா ஓதுவது சுன்னா. குத்துபா என்றால் உரை. அந்த குத்துபாவில் என்னவெல்லாம் சேர்க்கப்பட வேண்டும்? குத்துபத்துல் ஹாஜா, இன்னல் ஹம்துலில்லாஹ் என்ற இப்னு மஸ்ஊதுடைய அந்த குத்துபா, அந்த இன்னல் ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த தஸ்பீஹ்கள். அதுக்கு பிறகு அந்த 3 ஆயா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, யா அய்யுஹன்னாஸு தக்கு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. இந்த 3 வசனங்கள் ஓதப்பட்டு சில உரைகளை நிகழ்த்துவது சுன்னா, கட்டாயம் கிடையாது. எதுவெல்லாம் கட்டாயம்? ஈஜாப் கபூல். அந்த வழி சொல்ல வேண்டும், திருமணம் செய்பவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இடையில அஜர்த்தை கொண்டு வந்து உட்கார வைக்க கூடாது. இடையில அஜர்த்தை கொண்டு வந்து உட்கார வச்சு என் பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னா நீங்க எதுக்கு? அதுவெல்லாம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது கிடையாது. நம்முடைய ஊர்களுடைய வழக்கமாக இருக்க அழகிய முறையில் அதை சொல்லி சண்டை போடாம திருத்துங்க. கல்யாணத்திலேயே சண்டை வந்தா சண்டை போடாமல் அழகிய முறையில் எடுத்து சொல்லி வழிதான் சொல்லி கொடுக்கணும். அவர் தான் அதற்கு தகுதியுடையவர். அவர் என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆம், ஏற்றுக்கொள்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதோட ஒப்பந்தம் முடிவாயிரும். உடனே சபையை காலி பண்ணிடும். அதுக்கப்புறம் உட்கார்ந்து சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னு ஒரு ஆரம்பிப்பாரு. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா, லா இலாஹ இல்லல்லாஹ். அரபி தெரியாத சமூகம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த துஆ. இந்த துஆவை ஓதினா அவ்வளவுதான், அந்த சபையை விட்டு ஓடிடும். கல்யாணம் முடியாட்டாலும் பரவாயில்ல, ஓடிடும். ஏன்? என்ன இருக்கு இந்த துஆல? அல்லிஃப் பைனஹுமா பைன கமா அல்லஃப்த பைன யூசுஃப வ சுலைஹா. ஒரு ஆதாரத்தை கொண்டு வாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த சுலைஹா அவங்களுக்கும் திருமணம் நடந்துச்சு. அல்லாஹ் சொல்றாடா? ரசூலுல்லாஹ் தங்களுடைய ஹதீதுகளை சொன்னாங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் சுலைஹா அவங்களுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லி? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப திருமணம் நடக்காதவர்கள் போல வாழுங்கள் என்று ஒரு ஆள் துவா செஞ்சு எல்லாரும் ஆமீன் சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். துஆவோட சபையை முடிச்சிடணும். உஜூபுல் மஹர், மஹர் வாஜிப். மஹர், மஹர்னா என்னமா அதை சொல்லுங்க முதல்ல. பொண்ணு வீட்டுல இருந்து பிச்சை கேட்கறது கிடையாது. பொண்ணு வீட்டுல இருந்து பிச்சை கேட்கறது மஹர் கிடையாது. அதுக்கு பேரு வேற, அப்புறம் சொல்ற என்னன்னு. ஆனால் மணமகன் அந்த பெண் கேட்டதை கொடுக்கும். யார் கேட்டத? யார் கேட்டத? பெண் கேட்டதை கொடுப்பது. அதான் என்ன மஹர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், வஆத்துன் நிஸாஅ ஸதகாத்திஹின்ன நிஹ்லா. மனம் வந்து அந்த பெண்கள் கேட்கக்கூடிய மஹரை நீங்கள் கொடுங்கள். மனமோ வந்து கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் திருமணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கமகமன மணக்கும் பொழுது கேட்டாங்க, என்ன அப்துர் ரஹ்மான் மணக்கிற? இன்னி தஸவ்வஜது இம்ரஅ, ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டேன், ஒரு தங்கத்துடைய ஒரு பகுதியை மஹராக கொடுத்து. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணுக்கு கரமளவு உள்ள ஒரு உணவை சதகா செய்து, அதாவது மஹராக கொடுத்து திருமணம் முடித்தால் அந்த திருமணம் ஹலாலாகும். மஹர் கொடுக்க வழி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு பெண் வருகிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, உங்களை நான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாக இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு சஹாபி எழுந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவரை நான், இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். சரி, அந்த பெண்ணிடத்தில் சம்மதம் கேட்டாங்க. உங்களுக்கு சம்மதமா? ஆம், சம்மதம். இருவரும் சம்மதத்தை தெரிவித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏதாவது மஹரை கொடுத்து இந்த பெண்ணை திருமணம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது. இல்தமிஸ் வலவ் ஹாதம் மின் ஹதீத். வீட்டுக்கு போங்க, போய் ஒரு இரும்பு மோதிரத்தையாவது எடுத்துட்டு வாங்க.
அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை, கட்டின வேட்டியை தவிர ஒன்றுமே இல்லை அல்லாஹ்வுடைய தூதரை. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவெல்லாம் நாம் கேள்விப்பட்ட சம்பவம். ஆனால் அந்த நபித்தோழரை பாருங்கள், அவர் இந்த உலகத்திலே சம்பாதித்த சொத்து என்பது அந்த மோதிரம் அளவு கூட கிடையாது. இவர் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் எழுப்பி என்ன கேட்பான்? எல்லாவற்றையும் துறந்து மறுமை எதிர்பார்த்து வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். பல்லாயிரத்து ஸல்லல்லாஹு கேட்டார்கள், ஏதாவது சூரா உனக்கு குர்ஆன்ல தெரியுமா? இப்போ இந்த சூரா தெரியும். இப்போ இந்த சூறாவை கொண்டு ஸவ்வஜ்னாகஹா பிமா மஅக மினல் குர்ஆன், குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த சூறாவை கொண்டு உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன். மகர் என்பது அந்த பெண் கேட்பது செல்வத்தை கேட்கலாம், பொருட்களை கேட்கலாம். அதுவும் அவர் விரும்பவில்லை என்றால் ஒரு குர்ஆனுடைய சூறாவையாவது மகராக கேட்கலாம். ஆனா நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்க 20 பவுன் போட்டு அனுப்புனாங்க. இப்போவும் கல்யாணம் பண்ண போகிறோம், நீங்கள் விரும்பினதை போட்டு அனுப்புங்க. இப்படியெல்லாம் பிச்சை கேட்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனிலே அனுமதி கிடையாது. அப்படி மாப்பிள்ளையே எனக்கு இவ்வளவுதான் போட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் அவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுருங்க, அவர் செக்கிங் பண்ணட்டும். புரிஞ்சுக்குங்க, இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். இதை விட இந்த குற்றத்தை இழிவுபடுத்துவதற்கு ஒரு வார்த்தையே கிடையாது. கேவலம் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய பழக்கம் பெண்களிடத்திலே பிச்சை கேட்பது, பெண்ணுடைய குடும்பத்திடத்திலே கை நீட்டுவது. துண்டை வச்சுட்டு அம்மா தாயேன்னு போயிடலாம். அதுக்கு போல அதை விட அதிகமாக கூட கிடைக்கும் முஸ்லீம் ஊர்களில். மாஷா அல்லாஹ், துரத்தி அடையுங்கள். அப்படி யாராவது வந்தால் துரத்தி அடையுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி கொடுத்தால் தான் உங்கள் பெண்ணை திருமணம் முடிப்பான் என்றால் தேவை கிடையாது. இப்படி பெண்ணிடத்திலே பிச்சை கேட்கக்கூடிய இவனை விட கடைக்கோடியிலே வாழக்கூடிய மூமினான ஏழை மிகச்சிறந்த கேவலம். இன்னைக்கு சமூகத்தில் வீடு கொடுத்தாதான் கல்யாணம், அல்லது நான் சொன்ன மாதிரி ஒரே பொண்ணு இருந்த வீட்டில் கல்யாணத்தை முடிச்சு ஒண்ணுமே வேணாமான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துப்போம். மாஷா அல்லாஹ். அல்லது கேட்கறதெல்லாம் கிடையாது. இப்போ கேட்டால் தெரிஞ்சு போயிடும், அந்த மாதிரி சொல்லிடுறது. அந்த பையனுக்கு 20 பவுன் போட்டாங்க, நீங்கள் போடுறத போட்டு அனுப்புங்க, உங்கள் புள்ள தானே அப்படின்னு. அவங்க ஏதாவது போடாமல் அனுப்புனாங்கன்னா அந்த பெண்ணை படுத்துகிற பாடு. அல்லது வீடு கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணணும்னு நிறைய ஊர்களில் வழக்கம் இருக்குது. பேசிடுவோம், சத்தியத்தை பேசிடுவோம் தெளிவா. அவர் வீடு கொடுக்கணும்னு சொன்னால் தான் பிள்ளைக்கு 4 பிள்ளை இருந்தாங்கன்னா 4 பிள்ளைக்கு 4 வீட்டை கொடுத்து அந்த பொண்ணுடைய சொத்துல செத்தா சரி. பையன் சம்பாதிப்பான் வெளிநாட்டில் 20 வருஷம், அவன் சேர்த்த காசெல்லாம் எடுத்து போய் பொண்ணுக்கு வீடு கொடுத்தா அவன் எங்கே போவான் கடைசியில்? இல்லை மாஷா அல்லாஹ். சில ஊர்களுடைய வழக்கம் அது. இந்த வழக்கம் தவிர்க்கப்பட வேண்டிய வழக்கம். ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுடைய தலைமையில், ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுடைய தலைமையில் இருக்க வேண்டுமே தவிர ஒரு பெண்ணுக்கு கீழே போய் ஒரு ஆண் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களை உயர்த்தி இருக்கிறான். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. கோபம் வந்துட்டா என் வீட்டுக்கு போறேன்னு அவங்க போவாங்க, கோபம் வந்துட்டா என் வீட்டுக்கு போறேன்னு இவர் போறாரு. இல்லை மாஷா அல்லாஹ், புரியும் நினைக்கிறேன். அதனால் மஹர் என்பது வாஜிப். செல்வம் இருக்கும் பொழுது, வசதி இருக்கும் பொழுது அதை கொடுக்கலாம். மஹர் கொடுத்து சில சட்டத்தை மட்டும் சொல்கிறேன். மஹர் கொடுத்து, மஹர் என்பது ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட்டு விட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. முடிவெடுத்ததற்கு பிறகு, திருமணம் முடித்ததற்கு பிறகு கூட தாமதப்படுத்தி கொடுக்கலாம். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் மஹரை முடிவெடுக்காமல் அந்த கணவனும் மனைவியும் சேர்வதற்கு முன்னால் அவர் இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு, அல்லது தலாக் விட்டு விட்டால் அந்த பெண்ணுக்கு பாதி மஹர் சேரும். அதாவது திருமணத்திற்கு முன்னாடி மஹர் முடிவெடுக்கப்படுது. திருமணம் முடிஞ்ச பிறகு இருவரும் ஒன்றோடு ஒன்றாக இணைவதற்கு முன்னாலேயே தலாக் விட்டார்னு சொன்னா பிடிக்காம அந்த பெண்ணுக்கு பாதி மஹர். ஆனால் இருவரும் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து விட்டால் முழு மஹரும் அந்த பெண்ணையே சென்றடையும். இது மஹருடைய சட்டங்கள். திருமணம் முடிஞ்சதற்கு பிறகு
அந்த மகருடைய தொகையிலிருந்து எதையாவது கணவனுக்கு கொடுத்தா அவர் பயன்படுத்தி கொள்ளலாம். நான் கொடுத்த மகரை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி சண்டை போட்டு கிடக்கூடாது. அதற்கு அனுமதி கிடையாது. அது பெண்ணுடைய ஹக், பெண்ணுடைய ஹக். அந்த பெண்ணுடைய தந்தை அதற்கு சொந்தம் கிடையாது. அந்த பெண்ணுடைய தாய் சொந்தம் கிடையாது. அந்த பெண் தான் சொந்தம். என்ன விரும்புகிறாளோ அதை செய்து கொள்ளலாம். கணவனுக்கு கொடுக்கலாம் என்றால் கூட திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணாக மனம் வந்து கொடுத்தால் வாங்கி சாப்பிடலாம். சூரத்து நிசாவுடைய 4வது வசனம் அதற்கு ஆதாரமாக அமைகிறது.